Greetings to all of you. Queuing models problems பார்த்துருக்கோம். 4 queuing model problemமும் non-Markov model problemமும் பார்த்துருக்கோம் so far. ஸோ இந்த non-Markov மாடலில் ரொம்ப முக்கியமான டெரிவேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், PK ஃபார்முலா. ஸோ இந்த PK ஃபார்முலாவோட டெரிவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த வீடியோவில் அந்த டெரிவேஷன் பார்க்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ யூஸ்வலாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிரைவ் பொலாச்செக் கின்செயின் ஃபார்முலா இல்லை டிரைவ் பிகே ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? அப்படி கேட்டாங்கன்னா நான் வந்து ஒரு ஷார்ட்டாக கிறிஸ்பாக எழுதி வச்சுருக்கேன். இந்த டெரிவேஷன் நீங்கள் எழுதினாலே போதுமானது, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஐ எம் அவாய்டிங் தி தேவையில்லாத டிஸ்கிரிப்ஷன், அன்னெசரி இன்ட்ரொடக்ஷன்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ ப்ரூஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லெட் அரைவல் ஃபாலோஸ். நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கணும், non-Markov மாடலில் அரைவல்ஸ் ஃபாலோ Poisson process with ஒரு சில அசம்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வித் ரேட் ஆஃப் அரைவல் லாம்டா, வித் ரேட் ஆஃப் அரைவல் லாம்டா. அப்புறம் சர்வீஸ் டைம்ஸ். யூஸ்வலாகவே non-Markov மாடலில் நமக்கு சர்வீஸ் டைம் எப்படி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இட் இஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஓகே? சர்வீஸ் டைம்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட்லி and identically distributed random variables with an arbitrary probability distribution, and let b of t, okay, இன்னொரு notation யூஸ் பண்ணுறேன், b of t, let b of t be the PDF of service time t between two dispatches, ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் நம்ம கஸ்டமர் பற்றி சொல்லணும்ல. ஸோ லெட் n of t, okay, n of t equal to number of customers in system, number of customers in the system at a time t, okay, and then tn, the time instant at tn na nth customer, okay, at nth customer complete the service and nth customer completes the service and dispatcher, வந்து சர்வீஸ் எடுத்துகிட்டு அவர் டிபேச்சராக ஆகிடுறார், சர்வீஸ் அண்ட் டிபேச்சர், ஓகே? இதெல்லாம் நோட்டேஷன். அப்புறம் இன்னொரு நோட்டேஷன், லெட் xn, ஓகே, xn வந்து n of tn அப்படின்னு சொல்கிறோம், n of tn. ஸோ whereas n equal to 1 2 3 etc, then xn represents
represents the number of customer in the system, number of customers in the system when n கொடுத்ததனால nth customer பத்தி பேச போறோம். Okay, when nth customer departs, nth customers departs. ஓகேங்களா? ரைட். ஸோ xn plus 1 டிஃபைன் பண்ணுறேன். xn plus 1 டிஃபைன் பண்ணிப்போம். xn plus 1 is nothing but xn minus 1 plus a. எப்போ அப்படின்னா if xn is positive, that is xn is greater than or equal to 1. 0க்கு மேலே இருக்குனால அதான் மீனிங். இல்லை அதோட வேல்யூ a if xn equal to 0. ஓகே, அப்போ ஏன்னு ஒரு நோட்டேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ ஏன்னா என்னன்னு சொல்லிடணும்ல. வேர் a is nothing but number of customer arriving during service. Okay, where a is the number of customers arriving during the service time. ஸோ ஒரு பென்னு நோட் எடுத்து அப்படியே எழுதிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும். சரிங்களா? சர்வீஸ் டைமை டி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆஃப் தி n+1th கஸ்டமர், ஏன்னா n+1 டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப் தி n+1th கஸ்டமர். ஓகே, அப்புறம் இன்னொரு நோட்டேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இஃப் u is the unit step function defined by step function xn கூட சேர்த்து தான் டிஃபைன் பண்ணணும். ஓகே, xnக்கான டெஃபினேஷன் u of xn அப்படின்னா என்னன்னா, ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து 0. எப்போ 1 இருக்கும்னா xn வந்து பாசிட்டிவ் வந்தால் 1 இருக்கும். இஃப் xn is 0னா 0. ஓகே, பாசிட்டிவ்னா நம்ம greater than 0 கூட போட்டுக்கலாம். ஆர் xn greater than 0. ஓகேங்களா? ஸோ அசம்ஷன் இதெல்லாம் எழுதியாச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த xn+1 எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்கள். therefore xn+1 equal to xn minus 1க்கு பதில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், instead of 1 I am using u of xn, unit function u of xn plus a. so take it as function 1. ஸோ இப்போ இவ்வளோ தான் இப்போ அசம்ஷன் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட டெரிவேஷன் என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு எல்எஸ் எல்கியூ டபிள்யூஎஸ் டபிள்யூக்யூவை டெரைவ் பண்ணுறது தான். இப்போ எல்எஸ்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெரைவ் பண்ண போகிறோம். எல்எஸ்னா என்னது, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். ஓகே, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் த சிஸ்டம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அரைவல் அசியூம் பண்ணியிருக்கோம். அரைவல் ஃபாலோஸ் பாய்சான் ப்ராசஸ் வித் அரைவலை லேம்டா டினோட் பண்ணுறோம். சர்வீஸ் டைம் வந்து இண்டிபெண்ட் அண்ட் ஐடியலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லிட்டோம். ஸோ தட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் சர்வீஸ் டைம். அப்புறம் சர்வீஸ் டைமை நம்ம டி அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கோம். என் ஆஃப் டி அப்படின்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர் அட் எ டைம் டி. டி என்ன, nth கஸ்டமர் டைம் அட் nth கஸ்டமர். xn represents number of customer in the system, nth customer. n+1 அப்படின்றது n+1th customer. a அப்படின்னா என்னதுன்னா கஸ்டமர் அரைவிங் டியூரிங் சர்வீஸ் டைம். அப்புறம் u டினோட் பண்ணியிருக்கோம், யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகே, இதான் நம்ம அசியூம் பண்ண விஷயம். ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட் டு டிரைவ் த திங்ஸ். அப்போ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அப்படின்னாலே வி வில் ஸ்டார்ட் வித் த எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு ரிசல்ட்ஸ் அசியூம் பண்ணிப்போம், இதுவும் அசியூம் பண்ணிப்போம். சப்போஸ் இன்னொரு அசம்ஷன் வச்சுட்டு டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் த சிஸ்டம் இஸ் இன் steady state. The system is in steady state, then the probability of number of customers
probability of number of customers in the system. Number of customers in the system is independent. System is independent. Independent நமக்கு என்ன வந்துரும் x of n plus 1 x of n ஓட மீனுமே எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். is independent independent of time. Okay, independent of time, so it is constant la. So it is here, it is constant. Constant நமக்கு என்ன கிடைச்சிரும் expectation of x plus 1 is nothing but expectation of xn. Okay, this is one more result. ஓகேங்களா, இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த 1க்கு we will apply expectation on both side. expectation தான் நமக்கு average இல்ல, apply expectation on 1, taking expectation on both sides of 1 we have, both sides of 1 we have. So expectation apply பண்ணுங்க, expectation of xn plus 1 equal to expectation of xn minus u of xn plus a. Okay, expectation வந்து என்னது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், it is linear. அப்படின்னா நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம்ல. எக்ஸ்பெக்டேஷனை ஸ்ப்ளிட் பண்ணுங்க, expectation of xn minus expectation of u of xn plus expectation of a. Okay, it is linear, நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். expectation of xn plus 1 தான் இங்க xn யூஸ் பண்ணிட்டேன். so expectation of xn அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமா, expectation of xn யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடுமா, கேன்சல் ஆயிட்டா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த நெகட்டிவ் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டுனா expectation of u of xn ஓட வேல்யூவும் expectation of a ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, they are same. ஓகே, ஒரு டேர்ம் எடுத்து வச்சுட்டோம், டேக் இட் as equation 2. ஸோ equation 1 கண்டுபிடிச்சோம், அப்புறம் equation 2 எழுதியிருக்கோம். சரிங்களா, இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த டெரிவேஷன் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இது ஒரு பார்ட் டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம், நெக்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்கொயரிங் இது தெரியுமா, 1 ஸ்கொயரிங் 1 ஆன் போத் சைட்ஸ், squaring 1 on both sides we have, squaring 1 on both sides we have என்ன இருக்கு, 1ல xn plus 1 square equal to xn minus u of xn plus a. okay, xn minus u of xn plus a the whole square. அப்ப நமக்கு என்ன வரணும், a plus b plus c the whole square. a plus b plus c னா என்ன வந்துரும், a minus b plus c னு இருக்கு. ஓகே, whole square னா first a square plus b square plus c square, இந்த b கூட மட்டும் மைனஸ் வந்துரும், plus 2ac minus 2bc minus 2 sorry plus ac எழுதிட்டேன் ab minus 2ab, ரெண்டு நெகட்டிவ் டேர்ம் ஒரு ப்ளஸ் டேர்மில், இதான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இது எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, xn ஸ்கொயர் ப்ளஸ் u of xn the ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் minus 2ab minus 2xn u of xn minus 2ab bc. ஓகே, bcனா என்ன வந்துடும், 2a into u of xn plus 2ac 2a into xn. ஓகேங்களா, இதான் நம்மளோட டேர்ம்ஸ். ஓகேவா, இப்போ u of xn வந்து நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டோம், u of xn நாலே வேல்யூ வந்து 1 தான், xn பாசிட்டிவ் வந்தா ஸ்கொயர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக தான் வந்துடும். அப்போ u ஸ்கொயர் பண்ணாலும் என்ன வந்துடும், 1 ஸ்கொயர் 1 தானே. ஸோ since we have u of xn equal to 1, so u of xn ஸ்கொயர் மே என்ன தான் வரும், 1 தான் வரும். அப்போ u of xn square is nothing but u of xn. இல்லை u square of xn கூட போட்டுக்கலாம், இங்கே ஸ்கொயருக்கு பதில். Instead of putting square here, you put it here.
ஓகே ஸ்கொயர் பண்ணாலும் என்ன வந்துடும் சேமாக தான் இருக்கும் சரிங்களா அப்புறம் ஒன் ஃபங்க்ஷன்ன்றதுனால ஆல்சோ வேறு என்ன வேணும் இந்த un இன்ட்டு எக்ஸ் கூட இருக்குது பாருங்கள் xn இன்ட்டு un xn இன்ட்டு u of xn u of xnோட வேல்யூ என்ன 1 ஸோ அப்போ என்ன வந்துடும் you will get xn again so u square become u xn into u of xn become xn ஓகே ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா சப்ஸ்டியூட் பண்ண என்ன வந்துடும் பாருங்கள் xn plus 1 square equal to xn square plus u square of xn என்ன வந்துடும் u of xn மாறிடும் ஏன்னா ஸ்கொயர் பண்ணாலும் அதுதான் plus a square ஓகே 2xn into u of xn ஓட வேல்யூ என்னது simply xn so minus 2xn அப்புறம் minus 2 times of a into u of xn plus 2axn இதான் அதோட ஸ்டெப் டெரிவேஷன் தானே இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த xn டேர்மையும் ஓகே இந்த xn டேர்மையும் இந்த axn டேர்மையும் கிளப் பண்ணிக்கலாம் மீதி டேர்ம்லாம் என்ன பண்ணிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டுமே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன வந்துடும் ஸோ 2xn லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன் minus 2axn மீதி டேர்ம்லாம் என்ன பண்ணுறேன் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் என்ன ஆகிடும் உங்களுக்கு xn ஸ்கொயர் இந்த xn + 1 வந்து மைனஸ் ஆகிடுமா xn + 1 ஹோல் ஸ்கொயர் இது இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு கலர் வித்தியாசம் பண்ணுறேன் பாருங்கள் இது இந்த பக்கம் வந்துடுச்சு இந்த டிக் பண்ண டேர்ம் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன் ஓகே minus xn + 1 ஸ்கொயர் அப்புறம் வேறு என்ன இருக்குது ப்ளஸ் u of xn ப்ளஸ் u of xn அப்புறம் ப்ளஸ் a ஸ்கொயர் அப்புறம் வேறு என்ன டேர்ம் இருக்குது மைனஸ் 2a u of xn இதான் நமக்கு இருக்கிற டேர்ம் கரெக்டுங்களா இதில் xnனும் 2வும் வெளியே காமனாக இருக்குது பாருங்கள் இதையும் வெளியே எடுத்துக்கோங்களேன் 2 into xn வெளியே எடுத்துகிட்டு என்ன வந்துடும் 1 minus a ஸோ 1 minus a equal to என்ன இருக்குது xn ஸ்கொயர் minus xn plus 1 whole square plus u of xn plus a square minus 2a u of xn ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுப்போம் இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஈக்குவேஷன் நம்பர் என்ன 2 கொடுத்துருக்கோம் ஸோ டேக் இட் ஆஸ் 3 ஓகே இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னென்ன டிரைவ் பண்ணிடுவோமா so now taking expectation on both sides of 3 we have eliminate பண்ணுவோமா expectation apply பண்ணுங்க expectation of 2xn 1 minus a equal to expectation of xn square xn plus 1 the whole square plus u of xn plus a square minus 2a u of xn ஓகேங்களா எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாமா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஏவும் எக்ஸ்என்னும் இண்டிபெண்ட் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்களேன் ஏ அண்டு எக்ஸ்என் ஆர் இண்டிபெண்ட் என்ன எழுதிப்போம் சின்ஸ் A and xn are independent ஏன் இண்டிபெண்டன்ட்னு பேசுகிறேன் அப்போ தான் இந்த ப்ராடக்ட்டை பிரிக்க முடியும் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் AB ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் A இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் B எப்போனா A அண்ட் B ஆர் இண்டிபெண்ட் சரிங்களா இங்கே எக்ஸ்என்னும் ஒன் மைனஸ் ஏவும் இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் எக்ஸ்பெக்டேஷனை பிரிக்க முடியும் ஸோ தட் திஸ் கேன் பி செப்பரேட்டட் ஆஸ் டூ கான்ஸ்டன்ட் தான் வெளியே எடுத்துக்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn expectation of 1 minus a equal to expectation of xn square minus expectation of xn plus 1 whole square plus expectation of u of xn plus expectation of a square minus 2 into expectation of xn இங்கேயும் split பண்ணுறேன் ஓகே ஏன்னா xn independent தான் இருக்குது expectation of u of xn ஓகே இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தாச்சுப்பா இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்தாச்சு சரிங்களா இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா இந்த 2 of exn அப்படியே ரூட் இந்த பக்கம் 2 of expectation of exn
expectation of 1 minus a. I will keep as it is. இங்க பாருங்க ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம்? expectation of n plus 1 xn சேம். அதோட ஸ்கொயரும் சேம் தான். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும் சப்ட்ராக்ட் பண்ணா? This term becomes 0. சரிங்களா? This term becomes 0. அப்போ 0 ஆயிடுச்சு. Plus expectation of u of xn ஓட வேல்யூ என்ன பாருங்க? It is expectation of a by 2. Also using 2 நீங்க மென்ஷன் பண்ணிடுறேன். Also using 2 ன்னு போட்டோம்னா the expectation of u of xn becomes expectation of a plus expectation of a square plus 2 into expectation of xn into expectation of, so sorry this is a illa, this is expectation of a, the last term, expectation of a, so expectation of a, u of xn expectation of a தான் வரும். ஓகே, ஸோ அப்போ சிம்பிளை பண்ண என்ன வந்துடும் பாருங்க, 2 times of expectation of xn expectation of 1 minus a equal to, ஸோ என்ன இருக்கு பாருங்க, மைனஸ், இந்த இடம் இது மைனஸ். ஸோ இங்கே நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் அப்ளை பண்ணிட்டேன். expectation of a expectation of u of xn expectation of u of xn ஓட வேல்யூ தான் expectation of a. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, expectation of a plus expectation of a square minus 2 times of expectation of a into expectation of a, so expectation of a the whole square. Okay, expectation of a the whole square. இதான் நமக்கு இருக்கிற டேர்ம். நம்ம இந்த 2 times expectation of 1 minus a இந்த பண்ணிப்போம். ஏன்னா xn அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த nth கஸ்டமர், n கஸ்டமர் இந்த சிஸ்டம் அட் a டைம் t. நமக்கு இதுதான் வேணும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xn தான் வேணும். அதுதான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம். n கஸ்டமர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. திஸ் இஸ் ls. அப்போ நமக்கு இது வேணும் அப்படின்னா மீதி டேர்ம் எல்லாம் இந்த பக்கம் தள்ளிடலாம். அப்போ என்ன இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் a இருக்குது ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் a ஸ்கொயர் இருக்குது மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் a த whole square divided by 2 times of expectation of 1 minus a. So இதான் இப்போ லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இதிலிருந்து we have to derive it from ls. அதுவும் நம்மளுக்கு சர்வீஸ் டைம் t வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோமா. ஸோ டேக் இட் as 4. So you take it as equation 4. So இந்த expectation of a ஓட வேல்யூ a ஸ்கொயர் வேல்யூலாம் நமக்கு பாய்சான் ப்ராசஸில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ let us use the Poisson process results. By Poisson process we have these following results. இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான தனித்தனி டெரிவேஷன் இருக்குது, அதை நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா இதுவே லாங் டெரிவேஷனில். ஸோ நீங்கள் டைரெக்டாக யூ கேன் யூஸ் இட். என்ன அப்படின்னா expectation of a given time t, a given time t is nothing but lambda t, and expectation of a square value வேணும்ல, அப்போ a square given t வேணும். a square given t is nothing but lambda square t square plus lambda t. ஓகே, நான் ஏன் இந்த கிவன் ப்ராபபிலிட்டி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறேன்னா நமக்கு இது தெரியணும். என்னது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏனா என்னன்னா ட்வைஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் a given t. Okay, expectation of a given t தான் இதோட வேல்யூ, expectation of a. அப்போ நம்ம என்ன வந்துடும், expectation of இதோட வேல்யூ நமக்கு lambda t ன்னு தெரியும். ஸோ இதை அப்ளை பண்ணிப்போம். ஸோ lambda வந்து கான்ஸ்டன்ட், வெளியே வந்துச்சுன்னா expectation of t ஒரு ரிசல்ட். அண்ட் தென் இன்னொரு ரிசல்ட்டு a ஸ்கொயர் வேணும்ல. அப்போ a ஸ்கொயர்னா எப்படி இருக்கும், expectation of a ஸ்கொயர்னா என்ன வரும், இதோட டபுள் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் a ஸ்கொயர் given t. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் lambda ஸ்கொயர் t ஸ்கொயர் ப்ளஸ் lambda t. இது எலாபரேட் பண்ணால் என்ன வந்துடும், ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் lambda ஸ்கொயர் t ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் lambda t. திரும்ப இதிலிருந்து lambda ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டுனா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e of t square, இங்கே lambda வெளியே எடுத்துட்டுனா expectation of e of t. Okay, so by using this result into 4, ஏன்னா e of a இருக்குது, e of a square இருக்குது, e of a the whole square இருக்குது. இந்த ரிசல்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், I am going to
apply on it. So that what it would be அப்படின்னு பார்க்கலாமா? So using the above result in 4, using the above, so உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிடும் அதில் அப்ளை பண்ணாலே. Results in 4, we have what we will have expectation of x of n, e of xn equal to மேலே என்ன இருக்கு e of a, நம்ம அந்த டேர்ம் ஒன்று எழுதிப்போம், e of a plus e of a square minus 2 times of expectation of a the whole square divided by 2 times of expectation of 1 minus a. இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், expectation of 1 minus expectation of a ன்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்த ஸ்டெப்பில் எழுதுவோம். So expectation of a ஓட வேல்யூ என்ன, expectation of a is nothing but lambda into e power t. So lambda into e of t plus a square na என்ன வேல்யூ பாருங்க, a square na இந்த டேர்ம்ல lambda square e of t square plus lambda e of t minus 2 times of e of a the whole square, e of a the whole square na இதுதான் lambda square e of t the whole square, lambda square e of t the whole square divided by 2 into expectation of 1 na என்ன வந்துரும், it is simply 1 minus a க்கு மட்டும்தான் ஒரு expectation of a. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் தோ ஒரு lambda t இருக்குது, தோ ஒரு lambda t இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போமா, ஆட் பண்ணால் என்ன வந்துடும் 2 times of lambda e of t plus lambda square e of t square minus 2 lambda square e of t the whole square divided by 2 times of 1 minus e of a na என்னது lambda e of t. இந்த வேல்யூவை திருப்பி சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், lambda e of t அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த e of t டேர்ம் இருக்குது பாருங்கள், எங்கே இருக்குது இந்த lambda டேர்ம் இருக்குது பாருங்கள், இந்த lambdaவை என்ன பண்ணிக்கலாம், we will take it out, lambdaவை we will take it out. ஸோ ரெண்டு டேர்மை கிளப் பண்ணுவோமா, இந்த டேர்மை கிளப் பண்ணலாம், இதுலேருந்து lambda வெளியே எடுக்க போகிறேன், lambda e of t வெளியே எடுக்க போகிறேன். ஸோ 2 lambda e of t minus 2 lambda square இந்த ரெண்டு டேர்மையும் கிளப் பண்ணுறான், 2 lambda square e of t the whole square plus lambda square e of t square divided by 2 into 1 minus lambda e of t. ஸோ இதுலேருந்து என்னென்ன எடுத்துக்கலாம், 2 எடுக்கலாம், lambda எடுக்கலாம், ஒரு e of t விட்டாமல் வெளியே எடுக்கலாம், 2 lambda e of t வெளியே எடுத்துகிட்டா என்ன வந்துடும், இதில் ஒரு 1 மைனஸ் இது 2 வந்துடுச்சு, ஒரு lambda வந்துடுச்சு, ஸோ ரிமைனிங் 1 lambda, ஸோ ஒரு e of t இருக்கும். ஓகே, ப்ளஸ் lambda ஸ்கொயர் e of t the ஸ்கொயர், டினாமினேட்டர் செப்பரேட் பண்ணிக்கிட்டா கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும், 1 minus lambda e of t divided by 2 times of 1 minus lambda e of t. ஓகே, ஸோ இந்த டேர்ம் சேமாக பாருங்கள், கேன்சல் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன வந்துடும், 2 கூட கேன்சல் ஆகிடுது. ஸோ சிம்ப்ளி ஐ ஹாவ் lambda into e of t plus lambda square e of t the whole square, sorry lambda square e of t square, ரெண்டுமே வேறு வேறு டேர்மில் e of t square divided by 2 into 1 minus lambda e of t. இந்த lambda e of t term தான் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், lambda e of t term வந்து always less than 1, so we will take it as rho, அப்புறம் e of t square எனக்கு தெரியாதுல்ல, ஆனால் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், வேரியன்ஸ் ஃபார்முலா தெரியும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்னது, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இதெல்லாம் படிச்சிருக்கோம், ரேண்டம் வேரியபிள் கூட இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. அப்போ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டீல எழுதுவோம், வேரியன்ஸ் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் e of t ஸ்கொயர் மைனஸ் e of t the ஹோல் ஸ்கொயர்.
இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் e of t ஸ்கொயர் வேணும்னா என்ன வரும் இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துருமா வேரியன்ஸ் ஆஃப் t plus e of t the whole square இந்த டேர்ம் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிப்போம் ஸோ சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும் lambda e of t plus lambda square variance of t plus e of t the whole square divided by 2 times of 1 minus lambda e of t. Okay, so e of x இருந்தால் நம்ம ls அப்படின்னு சொல்லிட்டோம் average number of expected number of customer n customer in the system. Okay, expected number of customer in the system. So lambda e of t என்ன denote பண்ணிட்டேன் rho அப்படின்னு சொல்லிட்டேன் plus lambda square உள்ள multiply பண்றேன் lambda square variance of t is nothing but sigma square plus lambda square expectation of whole square divided by 2 into 1 minus rho. So in the lambda square rho அப்படினா என்னன்னு சொல்லிட்டேன் lambda into expectation of t இப்போ rho square னா என்ன வரும் lambda square expectation of t the whole square. So அப்போ ls னா என்ன வந்துரும் rho plus lambda square sigma square plus rho square divided by 2 into 1 minus. Okay, so இதுதான் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்றோம் நல்லா ரீகால் பண்ணுங்க இந்த ஃபார்முலா தான் நமக்கு என்னது pk ஃபார்முலால இருந்து கிடைக்கிற ls. If service time is constant, so we can able to use this formula. So therefore by pk formula என்னென்னலாம் நமக்கு கிடைச்சிருக்கு we have so ls னா நமக்கு என்ன வரணும் ls ஓட ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றோம் lambda square sigma square plus rho square divided by 2 into 1 minus rho plus rho அப்புறம் LQ என்னது LS minus rho. Okay, and then WS is 1 by lambda into LS as per model 1 because this single server WQ is 1 by lambda into LQ. So these are the PK formula for non-Markov model. So queuing model la Markov model இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் little formula யூஸ் பண்ணுவோம் இங்கே PK formula யூஸ் பண்றோம். So இது வரைக்கும் நீங்க எழுதுனாலே என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு full mark கிடைச்சிரும். Derivation ரொம்ப ஈஸி எங்க ரெண்டு அனலைசிஸ் தான். So first என்ன பண்ணிட்டோம் தேவையானதை அசியூம் பண்ணிக்கணும் எத்தனை கஸ்டமர் வராங்க அரைவல் என்ன அதோட யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் என்ன அதை வச்சுக்கிட்டு எக்ஸ்பெக்டேஷன் n+1 கஸ்டமர் வந்தாலும் எப்படி இருக்கும்னு எடுத்துட்டோம் ஏன்னா ஸ்டெடி ஸ்டேட்டாக இருக்குது n+1 கஸ்டமரோட ஆவரேஜும் nth கஸ்டமரோட ஆவரேஜும் சேமாக இருக்கும்னு வச்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு ஸ்கொயர் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கிறோம் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துகிட்டு பாய்சான் ப்ராசஸ் யூஸ் பண்ணால் e of a ஓட வேல்யூ கிடைக்கும். ஏன் a அப்படின்றது என்னன்னு சொல்லியிருந்தேன் a பாருங்க இட் இஸ் ஆர் சர்வீஸ் டைம் என்னது a இஸ் தி நம்பர் ஆஃப் கஸ்டமர் அரைவிங் த சர்வீஸ் டைம் t n+1 கஸ்டமர் வராங்க அதாவது nth கஸ்டமர் உள்ளே இருக்கும்போதே n+1 கஸ்டமர் வர்றதுக்கான டைம் தான் அது. அதை பாய்சான் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ரெண்டு டைம் எவாலுவேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும்பா யூ கெட் த ls தென் ரைட் LQ WS WQ நமக்கே தெரியும்ல அது எழுதினாலே போதுமானது. புரியுதுங்களா நல்லா ஒரு 2 வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க ஒரு 2 டைம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா இந்த PK ஃபார்முலா டெரிவேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு 2 டைம் 3 டைம்ஸ் பாருங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள் ஸோ தட் வெரி ஈஸியாக இருக்கும். ஓகே தேங்க்யூ.